எப்போ அமிச்சான் இன்னும் ஆளை காணோம் வராது. என்னடா மொப்பா வெளியே நின்னுக்குதா? தெரியல என்ன கதைன்னு. வா போய் பார்க்கலாம். ப்ரோ வா ப்ரோ. என்ன ப்ரோ எதனா திட்டிட்டேனா திருன்னு முழிக்கிறா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ப்ரோ, வியாபாரம் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன் ப்ரோ. நைனா என்ன சொல்ற? என்கிட்ட சொல்லவே இல்ல. சொன்னா விலகவே மாட்டேங்கிறேன், அதான் சொல்லாத செய்யலான்னு செய்யறேன். நான் ப்ரோ நான் பிசினஸ் இப்பதானே சொன்னேன் சொல்லாம செய்யறேன்னு, திருப்பியும் கேக்குற. உசாரா தாங்குற. அம்மா பண்ண வந்ததுன்னு எத்தனை கடையில் ஏறி இறங்குச்சு. ஓ கம்மியா பண்ண மாட்டேன்றான். ஏய் முன்னாடி 1 hour ஆகுது, நீ எங்கடி போயிட்டு வர? ஆமா 1 hour ஆகுது, எந்த கடையில கம்மியாகுதுன்னு பார்த்து வாங்கிக்கின்னு வரத்தா இல்லையா? சரி வாங்கிட்டு வந்துட்டியா, குடு. என்ன ப்ரோ சிப்ஸ் கடையா? ஆமா ப்ரோ, ஒரு 5 ரூபான்னு வாங்கி 10 ரூபான்னு விக்கலாம் பாரு. இதத்தான் வாங்கி சினிமா தியேட்டர்ல 50 100ன்னு விக்கிறாங்க. அங்க வாங்குவாங்க இங்க வாங்குவாங்களா? வாங்க வைக்கணும், அதுதான் நம்ம பிளானு. சொல்லு ப்ரோ, என்ன பண்ணலாம்? எதை ஒன்னா பண்ணுங்க. 200 ரூபாய் முதல் போட்டுக்கிறேன், 500 ரூபாயா ஆக்கிடுங்க. 500 ரூபாய்னா 1000 ரூபாவே ஆக்கிடலாம். ப்ரோ பங்குக்கு கேட்க மாட்டீங்களா? மொப்பம் பூத்தி போதா பாடுறா, ஏன் லாபம் வந்தா கொடுக்க மாட்டியா? சரி ப்ரோ, கோயிச்சு கதை வியாபாரம் பண்றது பாக்கலாம். என்ன ஒரு பாக்கெட் கூட பசி அடிக்குது. புள்ளி அடிச்சு புள்ள. இன்னும் போலியா ஆகல, அதுக்குள்ளே அலையிற. எனக்கு கொடுக்க மாட்டீங்களா? வியாபாரம் நடக்காது போங்க. டேய் கம்மிடுறா. பின்ன உனக்கான தாரு மாட்டீங்களா? வியாபாரத்தை முடிச்சுட்டு மொத்தமா வாங்கிக்கலாம், கம்மிடுறா. சரிதான். தலைக்கு மேலே வெள்ளம் போனால் ஜான் என்ன முழம் என்ன. இந்த வராம ஒரு பிஞ்சுக்கணும் புடி. நோ பிஞ்சுக்கண்ணா. பிஞ்சு கண்ணுன்னு அப்படி சொல்லுப்பா. சரி பிஞ்சு கண்ணு இக்குடுதா. வாட் இஸ் திஸ்? பிஞ்சுக்கண்ணு அப்பளம் பீலாப்புலம். வாவ் வெரி டேஸ்டா இருக்கும். என்ன காத்துருவா, என்ன வாங்கி 4 போட்டுன்னு போனா? நோ காத்து, ஒன்லி பிஞ்சு கண்ணு. என்ன பிஞ்சி கண்ணுங்கிற ஒண்ணுமே புரியல. அவர் பேர் பிஞ்சு கண்ணு மாதிரி போதுமா? ஏய் நல்லா இது பேரு பிஞ்சுக்கண்ணு, வாங்கி போ பிஞ்சுக்கண்ணு. அமௌண்ட் எவ்வளோ? நோ 20 ரூபாய் தானே ஒண்ணு, ஒரு 2 பாக்கெட் வாங்கிக்கணும். கொடுப்பா. எடு 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 டக்குன்னு எடு. இந்தாண்ணா. தேங்க்யூ. நல்லா இருக்கண்ணா, மொறுன்னு 40 ரூபா குண்ணா. 40 ரூபா தான்ப்பா. 400 ரூபாய்டா கேட்டாங்க, 40 ரூபாய் தான்டா பிஞ்சுக்கண்ணா. ஓகே வீட்டுக்கு போயிட்டு எடுத்துன்னு வரேன். அப்படியே புடி அவன. நோ நான் வீட்டுக்கு போயிட்டு எடுத்துன்னு வரேன்றா. காசு வீட்டுல தான்ப்பா இருக்குது. டேய் கோபால கூட போயிட்டு வா. நம்பிக்கை இல்லாத பையன் அனுப்புறேன். ஆமா அப்பளம் பாக்கெட்டு கூட உன்னை நம்ப முடியாது, போ குத்தா அனுப்பு. என்ன ப்ரோ ஃபர்ஸ்ட் வியாபாரமா இப்படி இருக்குதா? மூஞ்சி கழுவினே இல்லையா காலையில இருந்து, அதனாலதான் இப்படி இருக்குது. அந்த ஆள் துணி ஏந்து அப்படியே வந்துட்டப்பா, பல்லு கூட வளர்க்கல. அதான் ஏதோ வீசுதுன்னு பார்த்தனா. ப்ரோ கிட்ட வராதியா. உன்னை பார்த்த பின்புதான் நானாகவில்லையே. என்னடா பாட்டு பாயின்னு வருது? ஏக்கா முன்னாடி அம்மா இங்க வா, அப்பளம் வாங்கி போ. அப்பளமா கொடுங்க, இவ குடும்பமே நல்லா இருக்கணும். ஏமா ஃப்ரீயா கொடுக்கல, காசுக்கு. விளங்காதவன் அப்பளம் பாக்கிட்ட துட்டுக்கு விக்கிறான் பாரு, விளங்க வேடா நீ. ஏய் இது ஏன் கூப்பிட்டா சாபம் கொடுத்தா? நான் நல்லா பாட்டு பாடிக்கின்னு போய்கின்னு இருந்தேன், கூப்பிட்டுச்சு மூஞ்ச பாரு. ஏக்கா தெரியாம கூப்பிட்டு போக. இவ்வளவு பேசுன ஒரு அப்பளம் பாக்கிட்டனா கொடுக்குதா பாரு. ப்ரோ ஒன்னு குத்து இல்லைன்னா சாப்ப விட்ட கருகிடும். இந்தாயா ஒன்னே ஒண்ணு கொடுக்குதுங்க பாரு. தேவையில்லாத கேள்விங்கெல்லாம் கூப்பிடுற வேலை வச்சுக்காத, ஒண்ணு தண்டமா போச்சு. சத்தாயா ப்ரோ அங்க பாரு, நம்மளுக்குன்னே ஒண்ணு வருது. ஐயோ டைம் ஆகுத கத்துவானே. வா அப்படி போய் நைட்ல பேசலாம். அவ்வளவு பாஸ்டா எங்கடா போவ? ப்ரோ ஒரு அப்பளம் பாக்கெட் பிரிச்சு கொடு. துண்ணு நல்லா இருக்கும் துண்ணு. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. அவ்வளவு பாஸ்டா நேத்துக்கு நடப்பீங்க? இல்ல குமரேசா, பாக்கெட்ல காசு வச்சிருந்தேன், எங்க விட்டுக்கிறேன்டா. இதுவும் ஓசியா? அதான் எங்க விட்டுன்னு தேட போறேன். என் பையன் வேற சம திட்டுவான். சரி மிஞ்சாமி, இந்த அப்பளத்துக்காவது காசு கொடுத்துட்டு போ. ஏகோ உனக்கு கொஞ்சமாவது மனசாச்சுக்குதா? காசு எங்க விட்டேன்றான், அப்பளத்துக்கு காசு கேக்குறா. காசு வாங்குவா? நான் எங்கட வாங்கினா, நீ தானடா குத்தா? நோ முன்சாமேண்ணா பரவாயில்ல, நீ போயிட்டு வந்து காசு குத்துரு. ஏண்டா நான் உங்களாண்ட கேட்டேனாடா, குத்துட்டு காசு கேக்குறீங்க? பிரிச்சாச்சு சாப்பிட்டாச்சு, வேற யாருன்னா வாங்க முடியும்? எவ்வளோடா இது? கம்மியா தான் கேக்குற முச்சாம, ஒரு 100 ரூபாய் குத்துரு.
100 டேய் இது 100 முச்சாமியா இதுக்கு 100 ரூபாய் குத்துன்னு வச்சுக்க இன்னும் நாங்க பணக்காரன் ஆயிடுவோம். நீங்க பணக்காரர் ஆயிடுவீங்க, நான் எப்படி பணக்காரன் ஆவான்? ஏனோ எங்க பிசினஸ் உங்களுக்கு சொல்லி கொடுத்துறோம். புரியலையா? இந்த அப்பளம் பாக்கெட் எவ்வளவு கடையில? 5 ரூபாய் இல்ல 10 ரூபாய் இருக்கான். இத 100 ரூபாய் குத்து வாங்குறேன்னு வச்சுக்க. நீ நான் ஏன்டா 100 ரூபாய் குத்து வாங்கணும்? இது போய் ஏதோ வாங்குறேன்னு வச்சுக்கோ. சரி வாங்குறேன். இதே 10 பேர் வாங்கினா 1000 ரூபாய் வந்துரும். இதே 100 பேர் வாங்கினா 10,000 வந்துரும். 1000 பேர் வாங்கினா 1 லட்சம். ஆமா நாங்க பணக்காரன் ஆயிடுவோம். அதே மாதிரி நீங்க வித்து நீங்க பணக்காரன் ஆயிடுங்க. ஆஹா சூப்பரான ஐடியாவா இதா. சரி நான் போய் 10 பேர் கூட்டின்னு வரேன். ப்ரோ இவன் கூட்டின்னு வந்துருவான். நம்ம ஐடியா எப்படியா? சூப்பர். யோ சிப்ஸ் பாக்கெட் வித்து பணக்கார ஆயிட்டு போறோம். ஜபால் இந்த மாதிரி கேள்விங்க அது மட்டும் கூப்பிடாத, எனக்கு கோவம் வந்துடும். ப்ரோ பிஞ்சு கணக்கால குத்துதான் வேஸ்ட் ஆயிடுச்சு ப்ரோ. வெறும் 40 ரூபான்னு குத்துட்டோம். அப்ப இந்த ஐடியா தோணல, இப்ப தோணுது இல்ல? ஐ முன்சை மன வெளிச்சுன்னு வருது ஆளுங்களா. வாங்க வாங்க, எங்களுக்கு எத்தது நீங்களும் பணக்கார ஆயிடுவீங்க. ப்ரோ நம்ம கம்பெனிக்கு ஒரு பேர் வச்சிடலாம் ப்ரோ. என்ன பேரா? கோட்டீஸ்வரன். ஓகேவா? ஓகே. இவங்க தான் நடத்துவங்க. வணக்கங்க. வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். முரேசா நீ சொன்ன மாதிரி கூட்டின்னு வந்துட்டேன். ரொம்ப சந்தோஷம். நீங்களும் பணக்காரன் ஆக போறீங்க, நம்புறீங்களா? அதுதான் எனக்கு கொஞ்சம் புரியலங்க, புரியுற மாதிரி சொல்லுங்களேன். இந்த சிப்ஸ் விலை எவ்வளோ? 5 ரூபாய் அண்ணாச்சிக்கல்லே விக்குதே. இதேதான் நம்ம 100 ரூபான்னு விற்க போறோம். 100 ரூபான்னு வித்தா யாருங்க வாங்குவாங்க? நீங்க தான், நம்ம தான். ஒண்ணுமே புரியலையா? இப்போ நாங்க தான் இந்த பிசினஸ் முதல்ல தொடங்கி இருக்கோம். நாங்க இப்போ 1 லட்சம் அப்பளம் பாக்கெட் விற்க போறோம். 1 லட்சம் அப்பளம் பாக்கெட் விற்க போறீங்க 100 ரூபான்னு? ஆமா விற்க போறோம். 1 லட்சம் அப்பளம் வித்தா 1 கோடி வரும். 1 கோடியா? நாங்க பணக்காரன் ஆயிடுவோம். அப்ப நாங்க எங்களுக்கு அப்புறம் இந்த அப்பளத்தை விற்க போறது முனுசாமி. அப்ப நான் பணக்கார ஆயிடுவேன். அப்ப நானு அப்புறம் நானு இது மாதிரி தான் ஒருத்தரும் பணக்கார ஆயிடலாம். இத புடிங்க, முதல்ல நான் வாங்கிக்கிறேன் 2வது பாக்கெட். நான் எனக்கு ஒண்ணு குடுனா. துட்டு வாங்கிக்க ப்ரோ. எனக்கு ஒண்ணு குடுனா. என்னங்கண்ணா? துட்டு வாங்கிக்கோ. எல்லாரையும் கூப்பிட்டு வரது உங்க பொறுப்பு, புரியுதா? புரியுதுண்ணா. 1 லட்சம் பாக்கெட் வைக்கிறோம், உங்களோட ஒத்துழைப்போம். எங்களை பணக்காரன் ஆகிட்டீங்கன்னு வச்சுக்க, அப்புறம் 1 by 1 நீங்க பணக்காரு. இப்பவே போய் ஆளை கூட்டு வந்துடுறோம். வாங்க போலாம். ப்ரோ மெடிக்கல் மிடாக்கல். ப்ரோ புத்தி கூர்மை. கரெக்ட். பார் ஒரு சென பண்ணி வந்து போற, அதுங்கிட்டும் போடலாம். சென பண்ணியா? நான் கும்பல் குடி என்ன பண்றானுங்க? வாங்க வாங்க, கோடீஸ்வரன் கம்பெனி உங்களை அன்புடன் வர வைக்கிறது. அப்பளம் ஐட்டேஷன்ங்கிறீங்க, கோடீஸ்வரன் கம்பெனின்றீங்க. நீங்களும் ஆகலாம் கோடீஸ்வரன். எப்படியா? இந்த அப்பளம் பாக்கெட் நீ 100 ரூபாய் குத்துவாங்கன்னா நீ கோடீஸ்வரன். 5 ரூபாய் அப்பளம் ஐட்டா நான் 100 ரூபாய் குத்து வாங்கணுமா? ஏய் நான் ஏமாத்துற. இது பேரு ஏமாத்துறது இல்லங்க, பிசினஸ். நானா பிசினஸ்? வெங்காயம் பிசினஸ். ஏம்பா கோவப்படாதப்பா. இதே மாதிரி 1 லட்சம் அப்பளம் போயிட்டு நாங்க விப்போம், நாங்க பணக்காரன் ஆயிடுவோமா? அதே மாதிரி நீ தண்ணி பணக்காரன் ஆயிடுவ. அடா அடா அடா, நான் சொக்கா ஏமாத்துறீங்கடா. ப்ரோ இவங்கிட்ட எனக்கு சும்மா பேசிக்கினேன், பணக்காரன் ஆகணுமா ஆகக்கூடாதா? எவனா ஓய்க்காம ஓய் சொத்து நின்னுப்பான் பேர், அவங்கிட்ட எதுவுமே கொடுங்க, அவன் வாங்கிப்பான். திட்டு பசங்க எப்படி ஏமாத்துறானுங்க பேரு. ஏம்பா ஒன்னா வாங்கிக்க வேணா போய, ஏன் திட்டு பசங்கன்னு சொல்ற? திட்டு பசங்கன்னு சொல்லிட்டேன், சாரி. திட்டு பொம்பல. ஏய் நீ வாங்க போட. இது மூஞ்ச திட்டு ஓட்டுங்க, இதான் உங்களை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துறேன். என்ன ப்ரோ போலீஸ் சொல்றான்? இது மாதிரி பிசினஸ்க்குனா ஈஸியா வாங்கிடலாம் சர்டிபிகேட் கவர்மெண்ட்ல. அப்படியா சொல்றா? அப்படிதான் சொல்றேன். அவங்களுக்கு தேவை வரி. எந்த பிசினஸ் பண்ணா என்ன? முதல்ல அதை போடு ப்ரோ. போட்டுருவோம். கோடீஸ்வரன் கம்பெனி வாழ்க.